இன்றைக்கு காரைக்குடி சென்றிருந்த தாவேக தலைவர் விஜய் அவர் ஒரு ரோட் ஷோ பெருசா நடத்தி அங்க போய் சேர்றதுக்கே ஒரு நீண்ட ரோட் ஷோ, சைக்கிள் எல்லாம் போய் வண்டியில எல்லாம் போய் புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி எல்லாம் போனாரு. ஆனா கடைசியில அங்க போய் சேர்ந்து அவரால் பேச முடியல. டேய் போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கு? போட்டி இப்ப காலையில 6 மணிக்கு. இப்ப சாயங்காலம் 6 மணியா? சாயங்காலம் 6 மணியா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்மட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இரண்டாவது முறை திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்னு நீங்களாம் சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு ரெக்கார்டை இந்த முறை நான் பிரேக் பண்றேன் அப்படின்னு சவால் விடுறாரு சிஎம். தம்பிகளா, நான் சொல்றத செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன். நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்த போது செய்த சாதனைகள் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இன்றைக்கும் அது சரித்திரத்தில் இடம்பெறுகிறதா இல்லையா? இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். கடந்த 4 நாள் எடப்பாடி பழனிசாமி பேச்சு எடுத்து பாருங்க. விரக்தியின் உச்சாணிக்கு போயிருக்கிறார். என்ன பேசுறார்? நிதானம் இல்லாம பேசுறார். பல்லுக்கு அடங்காத வாயும் வாய்மைக்கே கட்டுப்படாத சொல்லும் சபையிலே என்றும் நிலைத்ததில்லை. தனிநபர் தாக்குதல் தொடுக்கிறார். முதலமைச்சர் நீங்க நேராவே பார்க்கலாம். கொரோனால அப்பயே போய் சேர்ந்திருக்கணும்னே சொன்னார். திமுக ஆட்சியில வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்னும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னடா சொல்ற? விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் இன்று காலை ஜனநாயகன் முழு படமும் இணையதளத்தில் வெளியாகி இருந்தது. எனக்கே இவரை பார்த்தா பாவமா தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன மாதிரியே சொல்றீங்க சார். லீக் ஆயிடுச்சு சார். அண்ணன் படத்தையே லீக் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா அது டிஎம்கே சதியா தான் இருக்கும். ஒருவேளை பாஜக சிபிஎஃப்சி மூலியமா லீக் பண்ணிருப்பானோ? ஆனா அவன் தான் படமே பார்க்கலையே. ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடி வரணும்னா அண்ணனே லீக் பண்ணிருப்பாரோ? அப்படிலாம் இருக்காது. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரணும், எலெக்ஷனுக்கு அப்புறம் அண்ணன் ஜெயிச்சா ஓகே, தோத்துட்டாருன்னு கலாய்ச்சிருவாரு அவரே பண்ணிருப்பாரோ? பாத்தீங்களா? தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் பிரகாஷ் சார் பாத்தீங்களா? ஓரளவுக்கு பாத்துட்டேன் நான். ஐயோ சொத்து போச்சு, சொத்து சார் உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்களா பாத்துக்கோங்க. பாக்குறவங்க மேல எல்லாம் நடவடிக்கையா? அதெல்லாம் இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு? நான் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன். இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படத்துலயா சொன்னாங்க. ஆமா, ஜனநாயகன் படத்துல தெரியாத மாதிரி கேப்பியே. இந்த படத்துலயும் முஸ்லிம்கள் தான் வெடிகுண்டு வைக்கிற மாதிரியான சில காட்சிகள்லாம் வருதாம. விஜய் திருந்தவே மாட்டாரா? இது சினிமா பாய், இதெல்லாம் கண்டுக்க கூடாது பாய். ஏண்டா, ஏற்கனவே துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்து அதுல ஸ்லீப்பர் செல்னு புதுசா ஒரு பெயரை உருவாக்கி துணி கடை வச்சிருக்க பாய், செல்போன் கடை வச்சிருக்க பாய் எல்லாம் இவங்க தான் தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு காட்சியை சித்தரிச்சாரு இந்த விஜய். டேய், வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக பெரிய மீச. அதுக்கப்புறம் பீஸ்ட்னு ஒரு படம் எடுத்து ஆலிம் உலமாக்களுடைய தோற்றத்தை தான் தீவிரவாதியோட தோற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியை சித்தரிச்சாரு இந்த விஜய். டேய், செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. நம்ம போறடா. இப்ப பின்னநாயகன் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அதுல முஸ்லிம்கள் காசை வாங்கிட்டு பாம்பு வைப்பாங்க. அந்த பாம்பு வைக்கிறவங்க நெத்தியில தொழுகட்சியோட இருப்பாங்க, தலையில துப்பி போட்டிருப்பாங்க, இவங்க தான் மக்களை சாவடிக்கிறதுக்காக பாம்பு வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான காட்சிகள் வைக்கிறாரு இந்த விஜய். சார் இவனை என்ன பண்ண சார்? அதுலயும் கொடுமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல இந்து முஸ்லிம் பிரச்சனையை உண்டாக்கலான்னு பாஜக காரணம் தேடுறதே திருப்பரங்குன்றத்துலதான். அந்த மதுரையில முஸ்லிம்கள் பாம்பு வைக்கிற மாதிரியான காட்சிகள் வைக்கிறாரு இந்த விஜய். அமெரிக்கால ஒருத்தர் 100 பேரை கொண்டானா அவன் சைக்கோ, இதே ஒரு இஸ்லாமியன் கொண்டானா அவன் டெரரிஸ்டாடா? உங்க சுயநலத்துக்காக டெரரிசத்தையும் டெரரிஸ்டையும் உருவாக்கி விடுவீங்க. நாங்க பார்த்துட்டு சும்மாவே இருக்கணுமாடா? மைனாரிட்டி ஓட்டு வராதா? மைனாரிட்டி ஓட்டு அவுட். கோவிந்தா கோவிந்தா. இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை காம்ப்ரமைஸ் ஆகல. ஓகே, அண்ணாமலை பிஜேபியில ஒரு இஷ்யூவா தான் இருக்காரு.
இந்த வண்டியில் கத்து போயிடுங்க பெட்ரோல் இல்ல போடுறேன். இன்னைக்கு விஜயோட ரோட் ஷோ பாக்குறீங்க, வர கிரௌட பாக்குறீங்க. தெரு தெருவா ஒவ்வொரு ரோடா போகும்பொழுது மக்களோட எழுச்சி அப்ப பாப்பீங்க. அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா 1 லட்சம் பேர் வருவாங்க. எங்க சன்னி லியோன் மேடம் வந்தா கூட பாக்குறதுக்கு கேரளால மிக பயங்கரமான கூட்டம் திரண்டுச்சு. கூட்டம் கூடுறதெல்லாம் ஒரு ஃபேக்டரியே கிடையாது. ஜோசப் விஜய் அவர்களே, கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்தாதான் இதுமே வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியும். தேர்தல் அறிக்கையோ எதுவுமே கொடுக்காம நேரடியா களத்துக்கு வந்து போட்டியிடக்கூடிய ஒரே கட்சியாக தாவேகா தான் இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் பாக்குறோம். இந்த திமுகவை நம்பாதீங்க. அப்படியா? சரி வச்சிருப்பா. வெற்றி நிச்சயம். நான் எங்கேயா நக்கல் பண்ணேன்? தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். நீயா போன் பண்ணி ஏதோ உளறிட்டு இருக்க? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். முடியாது. இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்தா அப்படி பண்ணாத தவறு. நீ பேசு. புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. அவர் வந்தாரு, அவர் பாட்டுக்கு ரோட் ஷோ பண்ணாரு, போயிட்டாரு. அவர் ஒரு இடத்துல நின்னு 5 நிமிஷம் தான் பேசுறாரு. ஆனா அவரை பத்தி நம்ம வந்து 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான். தேர்தல் அறிக்கையே கொடுக்கல, நாங்க ஜெயிச்சு வந்தா என்ன செய்வோங்கிறதே சொல்லல. அதெல்லாம் நடந்தாதானே. இந்த தேர்தலை தீர்மானிக்க போகுது கண்டிப்பா மக்கள் தான். அந்த மக்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தான். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் வராததுனால மக்களோட கூட்டணி. கரெக்டா கேக்குறா. இப்ப இன்னைக்கு பாருங்க, காரைக்குடியில பேச கூட இல்ல. ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து அந்த லோக்கல் தொகுதிக்கான வாக்குறுதி ஏதாவது சொல்றாரா? இல்ல. எதை வச்சு ஓட்டு போடுறதுன்றாங்க. இங்க பாரு. நம்பர் 1 நம்பர் 2 ஏகேவை தூக்கிட்டு வந்தாலும் சரி, எம்எஸ்டி தூக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு ஓட்டு போட முடியாது. இல்ல, அந்தந்த தொகுதியுடைய பிரச்சனைகளை அந்தந்த வேட்பாளர்கள் இன்னைக்கு கூட பிரச்சாரங்கள் எல்லா தொகுதிகளிலும் போயிட்டு இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. விஜய் என்னதான் சார் பேசுவாரு? ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கு தலையை சீவி ரெடி ஆயிட்டு அதை மட்டும் தான் சொல்லுவாரா? பாடி லாங்குவேஜ் பவ்யமா வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே செருப்பால் அடிக்கிறது அகில இந்தியாலே நீ ஒருத்தன் தான். ஒரு ஊர்லயும் இன்னமும் அடிப்படை தேவைகளே மக்கள் கிட்ட கோரிக்கையா வந்துகிட்டே இருக்கு. சாக்கடை வசதி, சாலை வசதி, மின்விளக்கு வசதி. இப்ப நீங்க சொன்ன 4 டைலாக்குமே நாம் தமிழர்கிட்ட கடன் வாங்கினது. உங்க கட்சி கொள்கையே 4 கட்சி கிட்ட கடன் வாங்கினது, அது வேற. எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. விஞ்ஞான ஊழல் பண்றதுல வந்து சேர்ந்தவர்களா இருக்காங்க. 77 டைலாக் இது அதிமுக சொன்னது விஞ்ஞானம்னு. ஏடா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? இதுக்கு எதுவுமே சொந்தமா சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப அடிக்கிறான்டா இவன். சினிமா ஒரு காமெடி வரும், டீ கடையில பேப்பர் பிடிச்சிட்டு என்னது இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி காமெடி வரும். சினிமா விட்டு அரசியலுக்கு வாங்க சார். இல்ல நீங்க அங்க இருந்தா வந்திருக்கீங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. சகோதரி தாரிக்காக ஒரு சம்பவம் நினைவுபடுத்த விரும்புறேன். கல்குவாரியில முறைகேடு நடந்துதான். கன்னியாகுமரியில ஒரு குவாரியில முறைகேடு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு மறுநாள் அதே கல்குவாரி அதிபர் கிட்ட போய் டொனேஷன் வாங்கின கட்சி தான் உங்க கட்சி. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு, பணம், துட்டு. ஆதாரத்தை காமிங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. அவதூறு அள்ளி வீசுறீங்களா? அவதூறு அள்ளி வீசுறீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? பன்னீர் தெளிக்கிறீங்களா? ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சி எல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. இப்ப இந்த ஜனநாயகன் லீக் ஆனது ஒரு பெரிய சர்ச்சையா பேசப்படுது. பட் அதுல ஒரு தியரி என்ன சொல்றாங்கன்னா, தேர்தலை மனதுல வச்சு இவங்களே லீக் பண்ணிட்டாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இதுல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு இழப்பு படக்குழுவுக்கு. நீ அநியாயமா நயன்தாராமன் நடிக்கிற பாரு. வந்து கண்டிப்பா வந்து ஏற்க முடியாது. இந்த சட்டவிரோதமான செயலை கண்டிப்பா கண்டிக்கணும். எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. எடிட் ஷூட்ல இருந்து உள்ள காப்பி வெளியே வந்திருக்கான் சார். எப்படி சார் வெளியே வரும்? எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். உங்க எடிட் ஷூட்க்குள்ள அவங்க எப்படி சார் போக முடியும்? அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவார். என்ன ஆதாரத்துல எடிட் ஷூட்ல இருந்து வெளியே ஒரு வாட்டர் மார்க் எல்லாம் காட்டுறாங்க சார். எனக்கு அவ்வளவு டெக்னிக்கலா தெரியல, நீங்க தான் சொல்லணும். சினிமா தெரிஞ்சவங்க. எனக்கும் தெரியல மேடம், நானும் பார்க்கல. பிரகாஷ் தான் பார்த்தாருன்னு சொன்னாரு, பார்க்கல. நம்பிட்டேன். வா நரேஷ், எனக்கு டிபேட் முடிஞ்ச உடனே சொல்லணும். நீங்க ஸ்கிரீனுக்காக தானே சொல்றீங்க. நீங்க பார்க்காம எப்படி இருந்திருப்பீங்க நரேஷ்? தொடக்கல்ல நாயக பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓபனா ரிலீஸ் ஆயிடுச்சு ஆன்லைன்ல.
இல்லங்கிறது உண்மைதான், லீக் ஆயிடுச்சுன்னு அதை ஸ்டேட்டஸ்ல வச்சு பரப்பிக்கிட்டு இருக்கிறது தாவேகா தொண்டர்கள். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. பிரச்சாரத்துல இருக்கும், தீவிர பிரச்சாரத்துல இருக்கும், தொண்டையெல்லாம் மாறி இருக்கு. எந்த பரதேசத்துல அந்த மாதிரி இது படக்குழு வெளியிட்டது, இதனால் லாபம் சம்பாதிக்க யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுலாம் அப்பட்டமான பொய். இந்த லீக் ஆகி 24 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகுது. இது வரைக்கும் சின்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. ஆமா இல்ல அதுக்கு என்னப்பா ஒரு சின்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலனா, ஏன்னா தப்பு பண்ணது நீங்க. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாத்தியா? உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஜனநாயகன் பயன்படும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல தான் இந்த லீக் வந்து டெக்னிக்கலா யாராலயோ பண்ணப்பட்டிருக்கு. அந்த அதனாலதான் இவங்க கம்ப்ளைண்ட்டுக்கு போலன்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. எவ்வளவு பெரிய பிளான நைட்டு 3 மணிக்கு கக்கூத்துல உட்காந்து கண்டுபிடிச்சான் பாத்தியா? ஆக்சுவலா இவன் தான் பாஸ். ரஜினிகாந்தே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்களும் இது பற்றி கருத்து சொல்ல விரும்புனீங்க. அத பத்தி கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஆள் யாருன்னா விஜய். எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தால தூக்கி போடணும். அவரு கண்டனம் தெரிவிக்கவே இல்ல. அவரை வந்து பிரஸ் மீட் பண்றாங்க, கண்டுக்காம போறாரு பிரஸ். நார்மல் செக்கிங் தானா? நார்மல் செக்கிங். ஒரு பேத்துக்கு அங்க வாங்க வாட்டுனா உடனே சொன்னதுக்கெல்லாம் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. எல்லாரும் கவலைப்படுறாங்க மேடம், ஆனா விஜய் கவலைப்படல. சும்மா வண்டி ஒருத்தன் கீறிட்டான், கோவமே வர மாட்டேங்கிறா. ஏன்டா அப்படி? அவன அது ஏன் வண்டி இல்ல, உனக்கு அப்புறம் கோவம் வரும். திரு அக்னீஸ்வரன் என்ன சொல்ல மேடம்? ஏதாவது சொல்லணும், இல்ல சொல்லணும், ரொம்ப சந்தோஷம். நான் அடுத்து அவர்கிட்ட போயிடுவேன். நக்கல்யா அவனுக்கு. அந்த கல்லூரிகளை மட்டும் வாசிச்சிருவா. பட்டியல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க. என்ன கலாய்க்கிறது உனக்கு பொழப்பா போச்சு. கோச்சியாடா குட்டி பையா, நான் உன்னை கலாய்க்காம யார் கலாய்ப்பா? எங்களுடைய நோக்கம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுறது, அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்ற ஒரு தெளிவான இலக்குல போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு கொள்கை எதுவுமே தமிழக வெற்றி கழகம் செய்யலங்கறத நான் சொல்றேன். இவ ரொம்ப யோக்கியம். நீ உருட்ல எனக்கு குடிக்கிற மக்களின் வாக்கு வேண்டாம், குடிமக்களின் வாக்கு ஒன்றே போதும். கண்ணாடி சார் அது. இந்த பேச்சு பேசுறானே சீமான், எல்லாருக்கும் சீனி தண்ணியில தான் சக்கரை தண்ணியில தான் சேனை தொட்டு வைப்பாங்க. எனக்கு எதுல தொட்டு வச்சாங்க தெரியுமில? சாராயத்துல தொட்டு சேனை தண்ணி வச்சவங்க. அடே பேயில போமா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.